நள்ளிரவு 1:30 மணி. சாலை முழுக்க வெறிச்சோடி இருந்தது. காற்று கூட ஒருவிதமாக கனமாக இருந்தது. விக்னேஷ் தனது நண்பனின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திலிருந்து வீடு திரும்பி கொண்டிருந்தான். காரின் உள்ளே மெதுவாக பாடல் ஓடிக்கொண்டிருந்தது. அவன் மனம் சந்தோஷமாக இருந்தது. இன்னைக்கு நல்லா இருந்துச்சு, எல்லாம் சரியா போச்சு. அவன் சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்போ அதிக நேரம் நீடிக்கவில்லை. திடீரென சாலையின் நடுவில் ஒரு உருவம். அவன் ஹெட்லைட்ஸ் அந்த உருவத்தை தெளிவாக காட்டியது. ஒரு பெண் நேராக நடுவில் நின்றிருந்தாள். கைகள் உயர்த்தப்பட்டிருந்தது. விக்னேஷ் உடனே பிரேக் போட்டான். என்னடா இது, இவ்வளவோ ராத்திரி என்று மனம் பதறியது. அவன் ஜன்னலை இறக்கினான். ஹே, நீ யார், இங்க என்ன பண்ற? அவள் பதில் சொல்லவில்லை. மெதுவாக அவன் காரை நோக்கி நடந்தாள். ஒவ்வொரு அடியும் விசித்திரமாக மெதுவாக இருந்தது. விக்னேஷ் உள்ளுக்குள் ஒரு வார்னின் உணர்வு வந்தது. இது சாதாரண விஷயம் இல்ல. அவள் கார் அருகில் வந்து நின்றாள். அவள் முகம் வெளிச்சத்தில் தெளிவாக தெரிந்தது. பயத்தால் நடுங்கும் கண்கள், கண்ணீர் வடிந்த கன்னங்கள், என்ன காப்பாத்துங்க என்று மெதுவாக சொன்னாள். விக்னேஷ் சற்று தயங்கினான். என்ன ஆச்சு உனக்கு? என் வீடு, நான் வழி தவறிட்டேன், தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க. அவள் குரல் நடுங்கியது. அந்த நேரத்தில் தூரத்தில் ஒரு வாகனம் மெதுவாக நின்றது. ஹெட்லைட்ஸ் அணைந்தது. விக்னேஷ் கவனிக்கவில்லை. அவன் கவனம் முழுக்க அந்த பெண்ணில் இருந்தது. நீ போலீஸ் கிட்ட போகலாம். இல்ல இல்ல, நான் போக முடியாது. அவள் உடனே பதட்டமாக சொன்னாள். அந்த பதட்டம் அவனை மேலும் குழப்பியது. ஒரு நொடியில் அவன் முடிவு செய்தான். சரி, நான் உன்னை டிராப் பண்றேன், ஆனா கொஞ்சம் சேப்தான் இருக்கணும். அவள் மெதுவாக தலையாட்டினாள். அவன் காரின் கதவை திறந்தான். அவள் உள்ளே ஏறினாள். அந்த நிமிடம் காற்று திடீரென நின்றது போல இருந்தது. விக்னேஷ் பேக் மிரரில் பார்த்தான். தூரத்தில் இருந்த அந்த கார் இப்போது இல்லை. அவன் காரை ஓட்டத் தொடங்கினான். சில நிமிடங்கள் அமைதி. அவள் ஜன்னல் வழியே வெளியே பார்த்துக் கொண்டிருந்தாள். உன் பெயர் என்ன என்று விக்னேஷ் கேட்டான். சில வினாடிகள் அமைதி. மாலினி என்று சொன்னாள். அந்த பெயர் கேட்டதும் விக்னேஷ் மனதில் ஒரு சிறிய ஷாக். ஏனோ அந்த பெயர் அவனுக்கு ஃபெமிலியர் போல் இருந்தது. ஆனால் எங்கே என்று நினைவுக்கு வரவில்லை. அவன் கவனம் சாலையில் திரும்பியது. அந்த நேரத்தில் காரின் ரேடியோ திடீரென டிஸ்டர்பன்ஸ் ஆனது. விக்னேஷ் வால்யூம் குறைத்தான். மாலினி மெதுவாக சொன்னாள். நீங்க நல்லவரா? அந்த கேள்வி ஸ்ட்ரேஞ்சா இருந்தது. ஏன் அப்படி கேட்கிற? அவள் பதில் சொல்லவில்லை. மீண்டும் ஜன்னல் பக்கம் பார்த்தாள். அவள் கைகளில் ஒரு சிறிய காகிதம் இருந்தது. அதை டைட்டா பிடித்திருந்தாள். அது என்ன என்று கேட்டான் விக்னேஷ். என் வீட்டு அட்ரஸ் என்று மெதுவாக சொன்னாள். அந்த நிமிடம் விக்னேஷ் கவனித்தான். அந்த காகிதம் பழையது இல்லை, புதியதாக இருந்தது. அப்போ அவள் தவறிச்சு வந்தேன் என்றது உண்மையா, அல்லது வேற ஏதோவா? திடீரென கார் டயர் கீழே ஒரு சின்ன பம்ப். விக்னேஷ் பிரேக் போட்டான். கார் சாலையின் ஓரத்தில் நின்றது. அவன் கீழே இறங்கினான். டயர் சரி பார்க்க அந்த நொடியில் காருக்குள் இருந்த மாலினி மெதுவாக அவனை பார்த்தாள். முதல் முறையாக அவள் கண்களில் இருந்த பயம் குறைந்தது. அதுக்கு பதிலா ஒரு அமைதியான புரியாத எக்ஸ்பிரஷன் வெளியே. விக்னேஷ் கவனிச்சான். டயர் நார்மல்தான். ஸ்ட்ரேஞ்ச் என்று நினைத்தான். அவன் திரும்பி காருக்குள் ஏறினான். அந்த நேரத்தில மாலினி அவனை நேராக பார்த்தாள். நீங்க என்னை டிராப் பண்ணுவீங்கல்ல என்று கேட்டாள். அவள் குரல் இப்போது மாறியிருந்தது. முந்தைய பயமில்லை. அதற்கு பதிலாக ஒரு காம் கான்பிடன்ஸ். விக்னேஷ் சற்று அனீசியான. ஆமா, உன் அட்ரஸ் வரை. அவள் மெதுவாக சிரித்தாள். சரி, அந்த சிரிப்பு ஒரு சாதாரண பெண்ணுடைய சிரிப்பு இல்லை. அது ஒரு முடிவு எடுத்த சிரிப்பு போல இருந்தது. அந்த நொடியில் விக்னேஷ் அறியவில்லை. அவன் காருக்குள் ஏற்றுக்கொண்டது ஒரு ராண்டம் கேரள் அல்ல, அது ஒரு திட்டத்தின் தொடக்கம். கார் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. விக்னேஷ் டீரின் வீலை பிடித்தபடி அமைதியாக இருந்தான். ஆனால் அந்த அமைதி உண்மையான அமைதி இல்லை. அது ஒருவிதமான உள்ளுக்குள் குவியும் டென்ஷன் போல இருந்தது.
பக்கத்தில் உட்கார்ந்திருந்த மாலினி ஜன்னல் வழியே வெளியே பார்த்துக் கொண்டிருந்தாள். சாலை விளக்குகள் அவளின் முகத்தில் மாறி மாறி விழுந்தன. ஒவ்வொரு ஒளியும் அவளின் எக்ஸ்பிரஷனை வேற மாதிரி காட்டியது. சில நேரம் பயம், சில நேரம் அமைதி, சில நேரம் வெறும் வெற்று பார்வை. விக்னேஷ் மனதில் ஒரு கேள்வி மீண்டும் மீண்டும் வந்தது. இவள் யாரு? ஏன் இவ்வளவு ராத்திரி இப்படி தனியா? அவன் மெதுவாக கேட்டான், மாலினி, உனக்கு உண்மையிலேயே என்ன ஆச்சு? சில வினாடிகள் அமைதி. அவள் மெதுவாக திரும்பினாள். எனக்கு நினைவுகள் சில சமயம் சரியாக இருக்காது. அந்த பதில் விக்னேஷை சற்று குழப்பியது. என்ன சொல்ற? சில நேரம் நான் எங்கே இருக்கேன் என்று கூட தெரியாது. அவள் குரல் மிகவும் மெதுவாக இருந்தது. விக்னேஷ் சாலையைக் கவனிக்க முயன்றாலும் அவன் மனம் முழுக்க அவளிடம் இருந்தது. திடீரென அவள் கையில் இருந்த அந்த காகிதம் கீழே விழுந்தது. விக்னேஷ் கவனிக்காமல் இருந்தான். அவள் அதை எடுக்க முயலவில்லை. அந்த காகிதம் தரையில் கிடந்தது. அதில் ஒரு அட்ரஸ், ஆனால் அந்த அட்ரஸ் முழுமையாக எழுதப்படவில்லை. அதில் சில எழுத்துக்கள் கிழிக்கப்பட்டிருந்தன. விக்னேஷ் அதை கவனித்தான். இது உன் அட்ரஸ் தானே? ஏன் கிழிச்சிருக்கு? அவள் உடனே பதில் சொல்லவில்லை. அவள் முகம் திடீரென மாறியது. மெதுவாக சொன்னாள், நான் அதை எழுதல. அந்த ஒரு சென்டென்ஸ் காருக்குள் குளிர் போல பரவியது. விக்னேஷ் பிரேக்கே மெதுவாக அழுத்தினான். என்ன? அவள் அவனை நேராக பார்த்தாள். நான் அந்த காகிதத்தை எழுதவே இல்ல. அந்த நொடியில கார் உள்ளே இருந்த ஏர் சடன்லி ஹெவியானது. ரேடியோ திடீரென ஆன் ஆனது. ஸ்டாட்டிக் சவுண்ட். பின்னர் திடீரென ஓ ஆப். விக்னேஷ் சற்று பதட்டமானான். சரி, நீ யாரோட இருக்க? அவள் மெதுவாக சொன்னாள். எனக்கு தெரியல. அந்த பதில் லாஜிக்குக்கு எதிரானது. ஒரு மனிதன் எனக்கு தெரியல என்று சொன்னால் அது கன்பியூஷன். ஆனால் அவள் சொன்னது ஹாலோ கன்பியூஷன் போல இருந்தது. அந்த நேரத்தில தூரத்துல ஒரு லைட்ஃபில் ஒரு வாகனம் மெதுவாக அவங்களை ஃபாலோ பண்ற மாதிரி விக்னேஷ் மிரர்ல பார்த்தான். அந்த கார் மீண்டும் அவன் மனதில் ஒரு அலாம் ஒலித்தது. இதெல்லாம் காயின்சிடன்ஸ் இல்ல. அவன் ஸ்பீட் இன்கிரீஸ் செய்தான். மாலினி உடனே ஜன்னல் பக்கம் திரும்பினாள். அவங்கள் வந்துட்டாங்க என்று மெதுவாக சொன்னாள். விக்னேஷ் ஷாக் ஆனான். யார் வந்தாங்க? அவள் பதில் சொல்லவில்லை. அவள் கைகள் நடுங்க ஆரம்பித்தது. இது நடிப்பு போல தெரியவில்லை. இது ஜெனயுவின் ஃபியர். அவன் காரை வேகமாக ஓட்டினான். சாலை வளைவுகள், இருள், காற்று. பின்னால் அந்த கார் தொடர்ந்து வருகிறது. விக்னேஷ் மனம் முழுக்க ஒரே எண்ணம். நான் ஏதோ பெரிய விஷயத்தில் சிக்கிட்டேன். திடீரென மாலினி கத்தினாள். நிறுத்தாதே. அவள் குரல் முதல் முறையாக ஸ்ட்ராங்காக இருந்தது. விக்னேஷ் ஷாக் ஆனான். ஏன்? நிறுத்தினா நீயும் மாட்டுவா. அந்த சென்டென்ஸ் முழுமை இல்லாமல் இருந்தது. ஆனால் அதில் ஒரு டேஞ்சர் இருந்தது. விக்னேஷ் இன்னும் வேகமாக ஒட்டினான். சில நிமிடங்கள் சைலன்ஸ். பின்னால் வரும் கார் ஹெட்லைட்ஸ் குறைந்துவிட்டது. போயிடுச்சா என்று அவன் நினைத்தான். ஆனால் திடீரென முன்னால் ஒரு ரோட் பிளாக் போலீஸ் பேரிகேட் போல விக்னேஷ் பிரேக் போட்டான். அவன் மனம் ஃப்ரீஸ் ஆனது. மாலினி மெதுவாக சொன்னாள், இது போலீஸ் இல்ல. அவன் திரும்பி பார்த்தான். அவளின் முகம் இப்போது முழுமையாக மாறியிருந்தது. பயமில்லே. அதற்கு பதிலாக ஒரு டீப் ரியலைசேஷன். நீங்க என்னை ஏன் ஹெல்ப் பண்ணீங்க என்று கேட்டார். விக்னேஷ் பதில் சொல்லவில்லை. அவன் சுற்றி பார்த்தான். பின்னால் கார், முன்னால் பேரிகேட். இரண்டும் அவர்களை ட்ராப் செய்தது போல. அந்த நொடியில் மாலினி மெதுவாக சொன்னாள், நான் வழி தவறல டோட். அவள் பாஸ் செய்தாள். நான் தப்பிச்சு வந்தேன். விக்னேஷ் ஷாக் ஆனான். டோட் எதிலிருந்து? அவள் அவனை நேராக பார்த்தாள். என்னை மறக்க வைக்க முயற்சி பண்ணாங்க. அந்த சென்டென்ஸ் ஒரு சைக்கலாஜிக்கல் பாம் போல விழுந்தது. டோட். அவள் தொடர்ந்தாள். என் நினைவுகளை முழுசா இரேஸ் பண்ண முயற்சி. விக்னேஷ் புரியாமல் பார்த்தான். அவள் கையில் இருந்த அந்த காகிதத்தை எடுத்தாள். அதை மெதுவாக கிழித்தாள். இது என் அட்ரஸ் இல்ல. இது ஒரு டிராப். அந்த காகிதம் முழுவதும் கிழிந்தது. அந்த நேரத்தில் பின்னால் இருந்த கார் ஹெட்லைட்ஸ் மீண்டும் வந்தது.
இந்த முறை அது நிறுத்தவில்லை, வேகமாக அவர்களை நோக்கி வருகிறது. மாலினி மெதுவாக சொன்னாள், இப்போ நீங்க முடிவு எடுக்கணும். நான் யார் கூட இருக்கணும்? நீங்களோட இல்லாம இருந்தா நான் உயிரோட இருக்க மாட்டேன். விக்னேஷ் மனம் முழுக்க கன்பியூஷன் பிளஸ் பியர் பிளஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவன் கண்ணில் ஒரு கிளாரிட்டி வந்தது. அவன் அக்சலரேட்டர் அழுத்தினான். சரி, நீ இனி அலோன் இல்ல. கார் மீண்டும் நகர்ந்தது. இருள் முழுக்க பின்னால் சேஸ் தொடர்ந்தது. முன்னால் அன்னோன் டேஞ்சர். மாலினி மெதுவாக அவனை பார்த்தாள். அவளின் கண்களில் முதல் முறையாக ஒரு ரிலீப். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஹிடன் ட்ரூத். அது இன்னும் வெளிவரவில்லை. கார் இருளை கிழித்துக் கொண்டு வேகமாக ஓடியது. பின்னால் வரும் வாகனத்தின் ஹெட்லைட்ஸ் இன்னும் அவர்களை விடவில்லை. அது சாதாரண சேஸ் இல்லை, ஒரு திட்டமிட்ட பிடிப்பு போல இருந்தது. விக்னேஷ் டீரின் வீலை இறுக்கமாக பிடித்திருந்தான். அவன் மனதில் இப்போது பயம் மட்டும் இல்லை, ஒரு தெளிவற்ற கோபமும் இருந்தது. இது யார்? ஏன் என்னை ஃபாலோ பண்றாங்க? பக்கத்தில் மாலினி அமைதியாக இருந்தாள். ஆனால் அந்த அமைதி சாதாரண அமைதி இல்லை. அது ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு வந்த எக்ஸாஷன் போல இருந்தது. சில நிமிடங்கள் கழித்து அவள் மெதுவாக பேசினாள். நீங்க இப்போ நிறுத்தினா எல்லாம் முடிஞ்சிடும். விக்னேஷ் அவளை பார்த்தான். யார் அவங்க சொல்லு? மாலினி ஒரு நீண்ட மூச்சு விட்டால் அவளின் கைகள் மெதுவாக நடுங்கின. நான் ஒரு மருத்துவ ஆராய்ச்சி திட்டத்தில் இருந்தேன். விக்னேஷ் புரியாமல் பார்த்தான். என்ன? அவள் தொடர்ந்தால், மனசை கண்ட்ரோல் பண்ணும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், மெமரி சப்ரஷன். அந்த வார்த்தைகள் காருக்குள் குளிர பரப்பின. விக்னேஷ் மெதுவாக பிரேக்கை டச் செய்தான். நீ என்ன சொல்ற? அது எல்லாம் உண்மை. அவள் அவனை நேராக பார்த்தாள். நான் எஸ்கேப் ஆனேன். அதனால்தான் என்னை தேடுறாங்க. தூரத்தில் இருந்த கார் இன்னும் நெருங்கியது. இப்போது அது ஒரு நிழல் மாதிரி தெரிந்தது. விக்னேஷ் மனத்தில் ஒரு பெரிய பசில் உருவானது. ஆனா நான் எப்படி இத்துல வந்தேன்? அந்த கேள்விக்கு மாலினி பதில் சொன்னாள். அவங்க உன்னை ராண்டமா சூஸ் பண்ணல. விக்னேஷ் அதிர்ந்தான். நான் அவரிடம் மெதுவா சொன்னால், நீ அந்த ப்ராஜெக்டுக்கு பினான்சியல் டேட்டா ஆடிட் பண்ற கம்பெனியில வர்க் பண்ற. அவன் கண்கள் வைடனானது. அது உண்மை. அவன் ஆபீஸ் டேட்டா ஹேண்டிலிங் ப்ராஜெக்ட்ல இன்டைரக்ட்லி இன்வால்வட் இருந்தான். அவள் சொன்னால், உன் ஆக்சஸ் மூலம்தான் என்னை ட்ரேஸ் பண்ண முடியும். அந்த நிமிடம் விக்னேஷ் உடம்பு முழுக்க ஷாக். அவன் ஒரு டிரைவர் இல்லே, அவன் ஒரு கீ. திடீரென பின்னால் இருந்த கார் வேகமாக நெருங்கியது. அது அவர்களை கட் ஆப் செய்ய முயன்றது. விக்னேஷ் திடீரென ஸ்டீரிங்கே லெப்டா திருப்பினான். கார் ஒரு நேரோ ரோடுக்கு சென்றது. இருள் முழுக்க காற்று கத்துவது போல இருந்தது. மாலினி மெதுவாக சொன்னாள், இப்போ நீங்க திரும்ப முடியாது. ஏன்? அவள் அவனை பார்த்தாள். ஏன்னா, நீங்க என்னை காப்பாத்திட்டா அவங்க உங்களையும் விடமாட்டாங்க. அந்த சென்டென்ஸ் பெய்னல் வார்னிங் போல இருந்தது. விக்னேஷ் ஒரு நொடிக்கு சைலண்ட் ஆனான். பின்னர் சொன்னான், அப்போ நான் பின்வாங்கல. அவன் ஆக்சிலரேட்டரை இன்னும் அழுத்தினான். அந்த நேரத்துல முன்னால் ரோட் ஸ்பிளிட் ஆனது. ஒரு வழி சிட்டிக்கு, மற்றொன்று டார்க் பாரஸ்ட் ரோடு. மாலினி உடனே சொன்னால், வலது பக்கம் போ. விக்னேஷ் டர்ன் செய்தான். கார் பாரஸ்ட் உள்ளே நுழைந்தது. பின்னால் இருந்த கார் சில வினாடிகள் ஹெசிடேட் செய்து பின்னர் ஃபாலோ செய்தது. இப்பது சேஸ் முழுமையாக டார்க்கில். சாலை தெரியலே, சாலை மரம் மட்டுமே, அமைதி இல்லை, சத்தம் மட்டும். திடீரென மாலினி கண்ணை மூடிக்கொண்டாள். அவளின் வாய்ஸ் மாற்றம் மெதுவாக சொன்னால், இது நான் பார்த்தது ஏற்கனவே. விக்னேஷ் கவனித்தான். எப்படி அவள் மெதுவாக சொன்னாள், எனக்கு சில மெமரிஸ் ரீசெட் பண்ணி இருக்காங்க, ஆனால் சில பிராக்மெண்ட்ஸ் திரும்ப வரும். அவள் தலையே பிடித்தாள். இங்க இந்த இடம். அவள் கண்களில் பிளாஷ்பேக்ஸ் போல இமேஜஸ் வந்தன. ஒரு பில்டிங் ஒயிட் லைட்ஸ் மிஷின்ஸ். அவள் கத்துவது, அவள் ஓடுவது. விக்னேஷ் அவளை பார்த்தான். நீ சேப்பா இருக்கணும், அதுதான் முக்கியம். அவன் வாய்ஸ்ல டிட்டர்மினேஷன் இருந்தது. திடீரென பின்னால் இருந்த கார் பாரஸ்ட் ரோட்ல மாட்டியது போல நின்றது. அது இனி வர முடியவில்லை. அமைதி.
முதல் முறையாக விக்னேஷ் கார் நிறுத்தினான். இருவரும் இறங்கினார்கள். காற்று மட்டும். மாலினி மெதுவாக சொன்னாள், இது டெம்பரரி எஸ்கேப் மட்டும். அவள் விக்னேஷை பார்த்தாள். நீங்க என்னை உதவினீங்க, ஆனா இனி நீங்க சேப். இல்ல. விக்னேஷ் அவளை பார்த்தான். அப்போ என்ன செய்யணும்? அவள் ஒரு சிறிய டிவைஸை எடுத்தாள். அது அவளோட பாக்கெட்ல இருந்தது. அது பிளிங்கின் ஆனது. இது என் மெமரி பேக்கப் கீ. அவள் சொன்னாள். இதுல உண்மை இருக்கு. யார் என்ன பண்ணாங்கன்னு எல்லாம். விக்னேஷ் அதை பார்த்தான். அந்த நொடியில் தூரத்தில் லைட்ஸ் மீண்டும் தோன்றின. இந்த முறை ஒன்று இல்லே, பல வாகனங்கள். மாலினி மெதுவாக சொன்னாள். இப்போதான் ரியல் கேம் ஸ்டார்ட் ஆகுது. விக்னேஷ் அவளை பார்த்தான். பின்னர் அந்த டிவைஸை எடுத்தான். சரி, இப்போ நாம ஓடமாட்டோம். அவன் அவட நேராக நின்றான். நாம் இதை முடிப்போம். மாலினி அவனை பார்த்தாள். அவளின் கண்களில் முதல் முறையாக நம்பிக்கை. அதே நேரத்தில் தூரத்தில் இருந்த வாகனங்கள் நெருங்க ஆரம்பித்தன. கதை இங்கு முடிவதில்லை. இதுதான் உண்மையின் ஆரம்பம். மரங்களின் நடுவே காற்று அடர்த்தியாக இருந்தது. பல வாகனங்களின் லைட்ஸ் மெதுவாக நெருங்கிக் கொண்டிருந்தன. அது இனி சேஸ் இல்லை என்ற கில்மெண்ட். விக்னேஷ் கையில் அந்த மெமரி டிவைஸ் இருந்தது. அது மெதுவாக வைப்ரேட் செய்தது. மாலினி அவனை பார்த்தாள். இது உன் டிசிஷன். இப்போ நீ ஓடினாலும் அவங்க உன்னை கண்டுபிடிப்பாங்க. விக்னேஷ் மெதுவாக மூச்சை விட்டான். அப்போ ஓட வேண்டாம். அவன் முன்னால் ஒரு பழைய அபாண்டன்ட் ஃபெசிலிட்டி இருந்தது. வயட் சிமெண்ட் பில்டிங் இருள் சூழ்ந்தது. மாலினி மெதுவாக சொன்னாள். இங்கதான். அவள் வாய்ஸ் ஒரு நொடிக்கு தடைப்பட்டது. என்னை மாற்றினாங்க. அவர்கள் உள்ளே நடந்தார்கள். கதவு தானாக திறந்தது போல் இருந்தது. உள்ளே அமைதி இல்லே. ஒரு பழைய லே போல. என்விரன்மெண்ட் கேபிள்கள் புரோக்கன். மானிட்டர்ஸ் பிளிக்கரின் லைட்ஸ். விக்னேஷ் மெதுவாக டிவைஸை ஆன் செய்தான். திரை ஒளிர்ந்தது. ஒரு ஃபைல் ஓபன் ஆனது. விக்னேஷ் ஃப்ரீஸ் ஆனான். மாலினி மெதுவாக சொன்னாள். நான் ஒரு மனிதர் மட்டுமே இல்லை. அவள் தலை கீழே குனிந்தாள். நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். திடீரென லவுட் ஸ்பீக்கர்ஸ் ஆன் ஆனது. ஒரு வாய்ஸ். யூ சுடன்ஹவ பராடர் பேக். முழு பில்டிங் அதிர்ந்தது. விக்னேஷ் சுற்றி பார்த்தான். யாரும் தெரியலே. ஆனால் அந்த வாய்ஸ் எவரிவேர். மாலினி கண்களில் டியர்ஸ். அவங்க வந்துட்டாங்க வெளியில. புட்ஸ்டெப் சவுண்ட்ஸ். பல பேர் உள்ளே வருகிறார்கள். பிளாக் யூனிபார்ம் ஸ்பேசஸ் ஹிடன். விக்னேஷ் டிவைஸை பிடிச்சான். இதுல ப்ரூப் இருக்கு. இதை வெளியே விடலாம். மாலினி அவனே பார்த்தாள். ஆனா நீ வெளியே போனா நீயும் சாகலாம். விக்னேஷ் ஒரு நொடிக்கு நின்றான். பின்னர் சொன்னான், நான் ஆல்ரெடி இதுல சிக்கிட்டேன். அவன் மெதுவாக ஃபைலை அப்லோட் மோடுக்கு வைத்தான். இப்போ ட்ரூத் வெளிவரணும். திடீரென லைட்ஸ் ஆப். முழு டார்க்னஸ். புட் ஸ்டெப்ஸ் நெருங்கின. மாலினி அவன் கையை பிடித்தாள். என்னை விட்டு போயிடாதே. அது முதல் முறையாக எமோஷன். விக்னேஷ் மெதுவாக சொன்னான், நீ அலோன் இல்ல. அந்த நொடியில் டிவைஸ் அப்லோட் கம்ப்ளீட் ஆனது. அதே சமயம் சைரன் சவுண்ட் ஆரம்பித்தது. அவுட்சைடு அன்னோன் சிஸ்டம் ஆட்டோ பிராட்காஸ்ட் தொடங்கியது. ப்ராஜெக்ட் ஃபேல்ஸ் லீக்ட். அந்த வாய்ச்சஸ் பேனிக் ஆனது. அந்த பீப்பிள் ஃப்ரீஸ் ஆனார்கள். இது அவர்களின் கண்ட்ரோலுக்கு வெளியே போய்விட்டது. மாலினி மெதுவாக மூச்சுவிட்டாள். இப்போதான் நான் ஃப்ரீ. ஆனால் அடுத்த நொடி பில்டிங் கலாப்ஸ். வார்னிங் சவுண்ட். சிஸ்டம் ஆட்டோ செல்ஃப் டிஸ்ட்ரக்ட். விக்னேஷ் கத்தினான், வெளியே போகணும். அவர்கள் ஓடினார்கள். இருள். ஸ்மோக் ஸ்பார்க்ஸ். அவர்கள் வெளியே வந்த நேரத்தில் பின்னால் பில்டிங் பெரிய எக்ஸ்ப்ளோஷன் லைட் கையை நிரப்பியது. கையே அமைதி. அதிகாலே சூரியன் மெதுவாக எழுந்தது. அதே சாலையில் விக்னேஷ் மற்றும் மாலினி நிற்கிறார்கள். இப்படி சேசை இல்லை. பயமில்லை. ஆனால் முழுமையான அமைதியும் இல்லை. மாலினி மெதுவாக சொன்னாள், இப்போ நான் யாருன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. விக்னேஷ் கேட்டான், இப்ப என்ன செய்வோம்? அவள் சூரியனை பார்த்தாள். மறுபடியும் வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். அவள் பாஸ் செய்தாள். ஆனா இந்த முறை நம்ம கண்ட்ரோல்ல. தூரத்துல சைரன்ஸ் இன்னும் கேட்டது. ஆனால் அவங்க அந்த திசையில போகல. விக்னேஷ் கார் பக்கம் பார்த்தான்.
பின்னர் அவளை பார்த்தான். ரெடியா மாலினி சிறிய சிரிப்பு ரெடி. அவர்கள் நடந்தார்கள். சூரிய ஒளி அவர்களே மெதுவாக மூடியது. அந்த நாள் முதல் ஒரு சாதாரண டிரைவர் மற்றும் ஒரு லாஸ்ட் மெமரி கேரள், ஒரு ட்ரூத்தே உலகத்துக்கு வெளிச்சம் போட்டவர்கள் ஆனார்கள்.